ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகள், தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கண்டு பயந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. நாம் ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். தயவு செய்து உங்கள் உயிரை மாய்ச்சிக்க நினைக்காதீங்க. இந்த உலகத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் தோல்விகளின் நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். தனிமைகளில் பயந்து கலங்கி கொண்டே இருக்கிறார்கள். தனிமை அவர்கள் உள்ளத்தை வாட்டுகிறது. தங்களை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் தங்கள் உள்ளத்திலே ஒரு தனிமை, விரக்தியினால் ஏற்படுகிற தனிமை, தோல்வியினால் ஏற்படுகிற தனிமை. அன்பானவர்களே, தனிமையை வெற்றி கொள்வதற்கு சில வழிகளை உங்களிடத்திலே நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். உங்களை தம்முடைய செட்டைகளிலே வைத்து சுமந்து கழுகு தன் குஞ்சுகளை காப்பதைப் போல காக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை மார்போடு அணைக்கிறவர், தம்முடைய கிருபையினால் உங்களை நேசிக்கிறவர். ஆண்டவரிடத்தில் நீங்கள் சேர்ந்திருப்பது, அவரோடு இணைந்திருப்பது மாபெரும் பாக்கியம். ஆமன்பானவர்களே, அவர் எப்போதும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தகப்பன். ஒரு நாளும் பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்பது அவங்க விருப்பமாக இருக்கவே இருக்காது. யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. நல்ல பெற்றோர்கள் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய பரம தகப்பன் அப்படிதான். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், அவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அநேக நேரத்தில் இதை புரிந்து கொள்ளாமல் பலர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளினால், தோல்விகளினால் துவண்டு போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஸ்ட்ரெஸ்னால, டென்ஷன்னால, பயங்களினால் கவலைப்பட்டு தங்கள் வேதனைகளை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதே, சுமக்கிற நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். பாரத்தை கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாரம் கர்த்தருடையது, இளைப்பாறுதல் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உரியது. ஆமென். கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகள், தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கண்டு பயந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. நாம் ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். தயவு செய்து உங்கள் உயிரை மாய்ச்சிக்க நினைக்காதீங்க. இந்த உலகத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் தோல்விகளின் நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். தனிமைகளில் பயந்து கலங்கி கொண்டே இருக்கிறார்கள். தனிமை அவர்கள் உள்ளத்தை வாட்டுகிறது. சுற்றிலும் எல்லாம் இருந்தாலும், தங்களை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் தங்கள் உள்ளத்தில் ஒரு தனிமை, விரக்தியினால் ஏற்படுகிற தனிமை, தோல்வியினால் ஏற்படுகிற தனிமை. அன்பானவர்களே, தனிமையை வெற்றி கொள்வதற்கு சில வழிகளை உங்களிடத்திலே நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். தனிமையை மேற்கொள்வது எப்படி? ஆண்டவருடைய கிருபையை எப்போதும் அனுபவித்து ஜெயிப்பது எப்படி? அதை தான் இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய டிஜிட்டல் கனெக்ஷன் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. நம்ம எல்லார்ட்டையும் கனெக்டடாக இருக்கிற மாதிரியும், அவங்க நமக்கு நிறையா லைக்ஸ் போடுற மாதிரி இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் அநேகர் தங்கள் உள்ளத்தில் வெறுமையை, தோல்வியை, தனிமையை அனுபவிக்கிறார்கள். தனிமையை மேற்கொள்வதை குறித்து உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும், வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி, கர்த்தர் உங்க கூட, என் கூட எப்போதும் இருக்கிறார். ஆமென்.
அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க கூடவே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. உங்கள் மனம் சோர்ந்து போகிறதுனாலே, துவண்டு போகிறதுனாலே கடவுள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார் என்று நீங்க நினைக்கக்கூடாது. வேதாகமம் சொல்லுகிறது, உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க கூடவே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு கலங்காதீங்க. நான் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணும்னு நினைக்காதீங்க. உங்க கூட இயேசு இருக்கிறா, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறா. தோல்வி அடைந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி கொடுக்க தேவ கரம் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. தனிமையை மேற்கொள்ள முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா, அவர் என்னை விட்டு விலகல, என்னை கைவிடலன்னு சொல்லி உங்கள் மனதிலே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சங்கீதம் 139 இவ்வாறாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 7 வசனத்திலிருந்து, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கிடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆண்டவர் எங்கேயும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது, யாருமே இல்லை, யாருமே என்னை புரிஞ்சிக்கல, யாருமே என்னை ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை குறித்து நொந்துக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். அவர் உங்களை தூக்கி எடுப்பா. அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. பயப்படாமல் இருக்கு. தனிமை விட்டு வருவதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தனை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை கைவிடலைன்னு சொல்ற அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தத்தை நம்பி நீங்கள் அதை அறிக்கையிடுங்க. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறார். இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் தனிமையில் அப்படியே இருந்து அதில் தொடர்ந்து இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தங்களை ஒரு அடிக்ஷன் மாதிரி வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்குறது, தொடர்ந்து தேவையற்ற வீடியோக்களை பார்க்குறது, பிரயோஜனமில்லாத காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மனசில் ஒரு வெறுமை ஏற்பட்டு விடுகிறது. மனதில் ஒரு நோக்கமற்ற தன்மை ஏற்பட்டு விடுகிறது. அது உடலை பாதிக்கிறது, எரிச்சலை கொண்டு வருகிறது. அப்போது உங்களுடைய தனிமை நேரத்தில் நீங்கள் தனிமையை எப்படி மாற்றிக்கொள்கிறீங்க அப்படின்றத குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லோன்லினஸை ஆண்டவரோடு செலவிடுகிற நேரமாக மாற்றிக்கொள்ளுங்க. அன்பானவர்களே, தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் உள்ளத்தில் என்னென்ன வேதனைகள் பிரச்சனைகள் இருக்கோ அதை ஆண்டவரிடம் சொல்லுங்கள். கடவுள் கூட தான் இருக்கிறார். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா? கடவுள் கூடவே இருக்கிறபடினால் அவரோடு கூட பேசுங்கள். உங்கள் மனபாரங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்க. யூ ஹேவ் டு டாக் டு காட். கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. தாவீது கர்த்தரோடு பேசினார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி தனக்குத்தானே பேசி, தன்னுடைய ஆத்துமாவோடு பேசி கர்த்தரிடத்தில் அந்த கலக்கத்தை அவன் எடுத்துரைத்தான். சங்கீதம் 62 சங்கீதம் 8 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஜனங்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உங்கள் மனசை அவர்கிட்ட சொல்லுங்க. நான் இதில் தோல்வி அடைஞ்சிட்டேன், இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க. தனிமையை தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு ஜெப நேரமாக மாற்றுங்க. அல்லேலூயா. அவரோடு பேசுங்க. எது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், வீட்டில் உள்ள சண்டை சச்சரவாக இருக்கலாம், அல்லது வேலையில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸில் உள்ள தோல்வியாக இருக்கலாம், சர்ச்சில் உள்ள சரியில்லாத காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் அந்த காயங்களை, கஷ்டங்களை, அது ஏற்படுத்துகிற தனிமைகளை
தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. அழுது ஜெபம் பண்ணா அழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவரை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உண்மையா அவரை தேடினீங்கன்னா உங்க தனிமை மாறும். அல்லேலூயா. இரண்டாவதாக, நீங்கள் உங்கள் தனிமையை அவரோடு கூட ஜெப நேரத்தின் ஐக்கியமாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்க மனசெல்லாம் சொல்லுங்க. மூன்றாவதாக, உங்க ஜெப நேரத்தில் நீங்க இன்னொன்று செய்யணும். என்னன்னா, இயேசு எப்படி தனிமையை கடந்து போனார் என்பதை நீங்க பாருங்க. இயேசு கடந்து போனதை நீங்க பார்க்கும்போது, அதை தியானிக்கும்போது உங்க மனசில் உள்ள தனிமை உணர்வுகள் விலகிவிடும். ஆமென். ஒருமுறை இயேசு சுவாமி இவ்வாறாக அவர் பாடு அனுபவித்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஒருத்தர் கூட அவரை சீண்டல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புறக்கணிக்கப்பட்டார். இயேசு தனிமையில் உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து, அவமானத்தை சுமந்து தனிமையில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க ஜெப நேரத்தில் இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே போல அவருடைய பாடுகள் நேரத்தில் மத்தேயு 27:46 சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கைவிடப்பட்டார். சில நேரத்தில் ஆண்டவருடைய பெயினை நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி தனிமையை மேற்கொள்ளணும்னா, அவருடைய தனிமையை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் எப்படி அந்த தனிமையின் துக்க நேரத்தில் பலன் பெற்று அதை கடந்து போனார் என்பதை நீங்கள் இயேசுவினுடைய பாடுகளின் மூலம் கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். முதலாவதாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, தேவன் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று. இரண்டாவதாக, தனிமையின் நேரத்தில் அதை ஜெபமாக மாற்றுங்க. உங்கள் உள்ளத்தை ஊற்றுங்க. மூன்றாவதாக, உங்கள் உள்ளத்தை ஊற்றிய பிறகு இயேசு எப்படி தனிமையை கடந்து போனார், அவர் எப்படி அந்த பாடுகளையும் தனிமையும் சுமந்தார் என்பதை அறிந்து அதிலிருந்து நீங்கள் ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே இப்படிதான் கடந்து போனார், நிச்சயமா என்னாலையும் கடந்து போக முடியும் என்று சொல்லி நீங்கள் அவரை யோசிக்கும் பொழுது அவருடைய மனதுருக்கம் உங்களை நிரப்புகிறது. அவருடைய அன்பு பாசம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. அவர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன் என்று பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக, நீங்கள் ஒருவேளை தனிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்படியே தொடர்ந்து இருந்தீங்கன்னா அது ரொம்ப வேதனை ஏற்படுத்திடும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு கூடுகையில், ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பில், ஒரு நல்ல ஐக்கியத்தில் நாம் காணப்பட வேண்டும். இந்த காலத்தில் இண்டிவிஜுவலிசம் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, இந்த காலத்து வாலிப பிள்ளைங்க எல்லாமே சோஷியல் மீடியாவில் கனெக்டடாக இருப்பாங்க, ஆனால் தனியாக டிஸ்கனெக்டடாக இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. அப்போது ஒரு சரியான சபை, ஒரு சின்ன ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், சின்ன ப்ரேயர் செல்லாக இருக்கலாம், அல்லது சின்ன சர்ச்சாக இருக்கலாம், அதில் உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உண்மையான மக்களோடு கூட இணைத்து கொள்ளுங்க. அதுதான் வேதத்தினுடைய அடிப்படை. வெறுமனே சோஷியல் மீடியாவில் கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஒரு மாயையான ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு மனசில் தனிமையோடு போராடுவதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இருப்பது ரொம்ப நல்லது. வேதாகமத்தில் சொல்லுகிற அந்த காரியத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:24-25. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் ஒருவரை கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே, அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டாம். அதாவது இந்த ஆன்லைன் சர்ச்சஸ், ஆன்லைன் மீட்டிங்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனுக்கு அகெயின்ஸ்டாக நான் எதுவும் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்லைன் பாருங்கள், பட் ஆனால் ஆஃப்லைனில் இன் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ஒரு சரியான கூடுகையில் நீங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அங்கே உள்ளவர்களோடு கூட நீங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும், உங்கள் பாரத்தை சொல்ல வேண்டும். அதுதான் கர்த்தருடைய முறை. தனித்தனியாக நம்ம ஆராதிக்க வேண்டும், குழுவாக ஆராதிக்க வேண்டும். இப்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதையா ஒன்றை மட்டும் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறார்கள். அதுதான் தனிமையை கொண்டு வருது. அங்கீகாரமற்ற தன்மை, தான் தோன்றித்தனமாய் நடக்கிற காரியங்கள், இவைகளை நாம் விட்டொழிக்க வேண்டும். ஆகவே தனிமையை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
கிறிஸ்துவின் சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோம் என்பதை மறக்காமல் சபையின் மக்களாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே அவயவங்களுமாகவும் இருக்கிறீர்கள். தனித்தனியே நம்ம என்னது? பாடி பார்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் பாடி. தனித்தனியா கிறிஸ்துவின் அவயவங்கள் சேர்ந்தாதான் கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ நாம் சேர்ந்து காணப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. சில வாலிப பிள்ளைங்க பசங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு எதுவுமே லாய்க்கு இல்லை, அதனால நாங்கள் ஏத்திசமா நம்புவோம், கடவுளே இல்லை என்ற நிலைமைக்கு வருவோன்றாங்க. பிசாசின் வஞ்சகம், பிசாசின் பொய். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பந்தியிலே காணப்பட்டு கூடி ஆராதிக்கும் போதுதான் மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. பிசாசனுடைய பொய்யின் தந்திரங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். ஆமா, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம். அதையும் சொல்லியிருக்கார் ஆண்டவர், இதையும் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு நடுநிலையோடு பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலோடு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் புரிந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. பொய்களுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் நம்மை நாம் இடம் கொடுத்து நம்மை நாம் அடிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் சபை கூடி வருதலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் சபை, கிறிஸ்துவின் சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. ஆமென். சபைக்கு தலை அவராக இருக்கிறார். நாம் அதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தனிமையை மேற்கொள்ளணும்னா ஒரு குழுவிலே, ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பில், ஆவிக்குரிய கூட்டத்தில் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும். தனிமையை மேற்கொள்வதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் என்றால், நாம் அப்படியே இருந்து சோர்ந்து போகாமல் பிறருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உதவி செய்யும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். உங்கள் பிரச்சனைகளே பேசிக்கிட்டு, உங்கள் போராட்டங்களே பேசிக்கிட்டு, உங்கள் கலக்கங்களே பேசிக்கிட்டு நீங்கள் தனியாகவே அப்படியே மனசு உடைஞ்சு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை மாறாது. மாறாக ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆலோசனையை பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆலோசனை. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இன்னைக்கு அவனவன் தனக்கானவைகளை மட்டும்தான் நோக்குறான். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் பிறர் பாரங்களை, பிறருடைய எண்ணங்களை, அவர்கள் உணர்ச்சிகளை நீங்கள் மதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். நீங்கள் தனியாக இருந்து உங்கள் பிரச்சனையை யோசித்து கலங்கிட்டே இருக்கிறத விட பிறருக்கு உதவி செய்து பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டாகும். உங்களால் முடிந்த மட்டும் தினமும் நீங்கள் நல்லதை விதைக்க தவறாதீங்க. அது தனிமையை தள்ளிவிடும். ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கான கிருபையை தேவன் கட்டளையிடுகிறார். ஓ, நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. பிறருக்கு உதவி செய்ய அநேகருடைய வாழ்க்கையில் தனிமைகள் விலகப் போகிறது. பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு உதவி செய்ய தயங்காதீங்க. உங்கள் பிரச்சனைகளே பெரிய பிரச்சனைகளாக எண்ணிக்கொண்டு கலங்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சுமந்திருக்கார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இன்னும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். ஆமென். ஆகவே பிறருக்கு சேவை செய்ய நீங்க சின்ன சின்ன வழிகளில் முயற்சி பண்ணுங்க. அடுத்த தனிமையை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனங்களை தியானிங்க. கர்த்தருடைய வசனங்களை தியானிங்க. தனிமை நேரத்தில் அவருடைய வசனங்களை தியானிங்க. அவர் சொல்லியிருக்கார், நீ பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. அந்த வசனத்தெல்லாம் எடுத்து தினமும் சொல்லுங்க. நான் பயப்படல ஆண்டவரே, நான் பலங்கொள்கிறேன், உமக்குள் பலன் கொள்ளுகிறேன், திடமனதா இருக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை என்ற வசனத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கு. தினமும் சொல்லணும். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க நம் உள்ளத்தில் உள்ள அச்சங்கள், கவலைகள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் விலகிடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆகவே உங்க உள்ளத்துல கர்த்தருடைய வசனங்களை, வாக்குத்தத்தங்களை தியானிங்க, அதை எழுதுங்க. உங்களை சுற்றிலும் அதை முடிஞ்சா ஒட்டி வச்சிருங்க. திடீர்னு அந்த வசனங்கள் உங்களோடு பேசும்படிக்கு, உறவாடும்படிக்கு அந்த வசனங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். தினமும் ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. வசனத்துல எந்த வசனம், நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எந்த வசனம் உங்களோடு பேசுகிறதோ அதை நீங்கள் மனப்பாடம் செய்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வசனத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் வழிகளை நீங்க வாய்க்க பண்ணுவீங்க. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை மெடிடேட் பண்ண நீங்கள் ஜெய கம்பீரமாக நடப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை தியானியுங்கள். அடுத்ததாக எல்லாவற்றையும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தியோட சொல்லி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. நான் 6 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னா, முதலாவது நான் சொல்லியிருக்கேன், கடவுள் உங்களோடு இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. இரண்டாவதாக நான் என்ன சொன்னேன் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறபடினால் அவரிடத்துல உங்க தனிமையை ஜபமா மாற்றுங்கன்னு சொன்னேன். உங்கள் தனிமைகளை ஊற்றி விடுங்கள்னு சொன்னேன். மூன்றாவதாக கிறிஸ்து அடைந்த பாடுகளை பார்த்து அவருடைய மனதுருக்கத்தால் நிரம்பி அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. நான்காவதாக நான் என்ன சொன்னேன் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறபடினால அவருடைய சபையின் ஐக்கியத்தில் காணப்படுங்க. நீங்கள் அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறீங்கன்னு சொன்னேன். ஐந்தாவதாக பிறருக்கு உதவி செய்யுங்க. எனக்கு என் உலகம், என் வீடு, என் வேலை அப்படின்னே இருந்தால் லோன்லினஸ் தானாகவே குரூப் ஆகும். பிறருக்கு உதவி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியாக முக்கியமானது என்னன்னா, கர்த்தருடைய வசனங்களை தியானித்து அறிக்கையிடுங்க. தனிமை உணர்ச்சியை கொண்டு வருவது ஒரு ஆவி. நீங்கள் அதை அலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களை பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த ஆவிக்கு இடம் கூடாதுங்க, விரட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறா. வசனங்களை அறிக்கையிடுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் என்னோடு கூட இருக்கிறது. அவர் இஸ்ரவேலிலே குறை பார்ப்பதில்லை, குற்றம் சொல்லுவதில்லை. கர்த்தரின் மகிமையை ஆளுகை செய்கிறது என்று சொல்லி அறிக்கையிடுங்க. தினமும் அறிக்கையிடுங்க. யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் தனிமையை மாற்றுவார். உங்கள் தனிமையின் போராட்டங்களை மாற்றுவார். அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிற மக்களாக உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் சொன்னதை அறிக்கையிடுங்க. கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யுங்க. குழுவாக இணைந்து செயல்பட உங்களை தாழ்த்தி கொடுங்க. கர்த்தர் உங்களை மகிமையினால் நிரப்புகிறார். ஆமென். யூ வில் பிகம் a leader. உங்களை ஒரு தலைவனாக, கிருபை நிறைந்த மனுஷனாக மாற்றுகிறார், மனுஷியாக மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். தனிமை உணர்வினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை எண்ணங்களை நினைக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற தற்கொலையின் எண்ணங்கள், தனிமை உணர்வுகள், தனிமையின் ஆவிகள் விலகட்டும். அவற்றை கொண்டு வருகிற மாந்திரீகங்கள் விலகட்டும். அழிக்க நினைக்கிற, கொல்ல நினைக்கிற பிசாசின் வல்லமைகள் விலகி ஓடட்டும். பரிசுத்த ஆவியின் கிருபை, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை திறந்து கொடும். உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடும் அப்பா. திருமண காரியத்தில் உண்டான தடைகள் மாறட்டும். திருமண காரியத்தில் உண்டான தடைகள், எனக்கு மாப்பிள்ளையே வரவில்லை, எனக்கு பெண்ணே அமையவில்லை என்ற தனிமைகள் மாறட்டும். நல்ல காரியங்களை நடத்தி கொடும். திருமண காரியங்கள் கைகூடட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க இந்த நாளில் அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறதை நீர் பார்க்கிறீர் அல்லவா? அன்பானவர்களை உங்களை ஒப்புக் கொடுங்க. அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. அவரோடு கூட நடக்க, அவர் வசனங்களை கைகொள்ள உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தரின் மகிமை உங்களை நிரப்புகிறது. அவரின் விடுதலை உங்களை நிரப்புகிறது. அவரின் கிருபை உங்களை நிரப்புகிறது. இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. அசுத்த ஆவிகள், மாய வல்லமைகள், மந்திரத்தின் ஆவிகள், உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் விலகி ஓடுகிறது. அசுத்த காரியங்கள் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
உங்கள் வீட்டில் உள்ள காரியங்கள்லாம் ஓடிட்டு, பிசாசின் வல்லமைகள்லாம் ஓடுது. உங்கள் மேலே கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஓ, நீங்கள் வல்லமை நிறைந்தவர்களாய் மாறப் போறீங்க. ஆமென். ஆண்டவர் அந்த தனிமையின் பாதையில் சென்றபடியினால் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து வழி நடத்துவார். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.